வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு. இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். இதோட 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரையட்டு. இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். நீங்கள் டவலில் கூட வச்சு தண்ணியை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. அரிசி பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டுருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி இருக்குது. இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த அளவு வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகுவை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. பார்க்க கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இந்த அளவு நல்லா திக்கானதும் இதோட ஒரு 2 கைப்பிடி அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஆறட்டு. இப்போது நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்க சூடு வந்திருக்கு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க. நீங்கள் கொழுக்கட்டை அச்சில் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டையாக தான் பிடிச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் இதை வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆகியிருக்கு. நல்லா வெந்திருக்கு. அவ்வளவுதான், நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் சூப்பராக ரெடியாகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.